ஒரு கேந்திர முக்கியத்திலே இருக்கின்றது. இதை விட இன்றைக்கு போர் முறைகள் எல்லாம் ஆகாயத்திலே போய்விட்டன. தனிய நிலத்தில் அடிப்படையில் அல்ல. ஒரு நாட்டிலிருந்து எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் பாய்ந்து தாக்கலாம் என்பது முன்னேற்றம் நடந்து வருகிறது. அப்படியா இவர்களை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டுதான் எங்களுடைய விடுதலைக்கு எங்களுடைய ராஜதந்திர அணுகுமுறைகளை நாங்கள் ராஜதந்திர போருக்குள்ளே வந்துவிட்டோம். அதுக்காக இப்படியெல்லாம் நாங்கள் பேசுவதால் ஏதோ கனி வந்து எங்கள் கையில் விழப்போவது என்று நீங்கள் இருக்கிறார். நாங்கள் இருக்கிறார். எங்களுடைய பங்களிப்பு ராஜதந்திர ரீதியாக வெற்றி பெற வேண்டியதை நோக்கி செல்ல வேண்டியது மட்டுமல்ல, நாங்கள் அந்த நாட்டிலே அரசாங்கத்தினால் எங்களுடைய இன ஒழிப்பு அடிப்படையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் எதிர்த்தே ஆக வேண்டும். ஆனபடியால் தான் இன்றைக்கு நான் சொல்ல இடத்திலிருந்து நான் விலகி இருக்கிறேன். உலகத்திலே ஜனநாயக முறையில் நாடுகள் உருவாகியதையும் நாங்கள் மறக்க முடியாது. போர்க்காலங்கள், உலக போர்க்காலத்திலே நாடுகள் எல்லைகளை வகுத்துக் கொண்டதையும் நாங்கள் மறக்க முடியாது. அதே நேரத்திலே ஆயுதம் எடுத்து போராடி விடுதலை பெற்ற நாடுகளுடைய நியாயங்களையும் உண்மைகளையும் நாங்கள் வரலாற்றிலிருந்து மறைக்க முடியாது. எங்கள் தேசத்திலும் எங்களுடைய ஜனநாயக முறைகள் அடக்கி ஒடுக்கப்பட்ட பொழுது ஆயுதம் எடுக்கின்ற ஒரு கடப்பாடு சர்வதேசத்தினுடைய சூழல்கள் அடிப்படையில் ஏனைய நாடுகளிலே இடம்பெற்றதை போன்று எங்கள் மண்ணிலும் அப்படியான ஒரு போராட்டம் வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை பலருக்கு இருந்தது. நான் நேரடியாக சொன்னேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் ராஜதந்திர ரீதியாக நாங்கள் வெற்றி கொள்ளாத நிலைமைகளின் காரணமாக நாங்கள் ராஜபக்சா தோற்று போன சமுதாயம் என்று எங்களை வரலாற்றிலே கதைபடிய வைத்தார். ஆனால் அது நிகழவில்லை. இன்றைக்கு அந்த போராட்டத்தினுடைய விளைவு, அந்த போரிலே நெறிமாறி நெறிமுறை இல்லாமல், விதிமுறை இல்லாமல், தர்மநெறி இல்லாமல் மனிதாபிமானம் மீறப்பட்டு, மனித உரிமைகள் மீறப்பட்டு, அது நாங்கள் கொடுத்த தகவல்களை விட ஐநா சபையினுடைய சேட்டலைட்ஸ், அந்த நாட்டிலே எடுக்கப்பட்ட படங்கள், பிரதிமைகள், அவர்களுடைய அடையாளங்கள் அடிப்படையில் இன்றைக்கு ஐநா மனித உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிக்கையுடைய பின்னணி அதுதான். மனித உரிமை பேரவையுடைய தலைவி, ஐநாவுடைய செயலாளர் நாயகர் நியமித்த நிபுணர் குழு, அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த பிரேரணை உருவாக்கப்படுகின்றன. இது நானும் நீங்களும் சிலர் தேர்வில் நின்று கொடுக்கின்ற பேச்சுக்கள் அல்ல. அதன் அடிப்படையில் தான் அந்த பிரேரணை உருவாக்கப்படுகின்றன. தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனபடியால் இந்த விடயங்களை நாங்கள் சொல்வதுதான் சரி என்று நாங்கள் ஒப்படைக்க நான் வரவில்லை. இவர்களில் உள்ள உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான். உண்மை இல்லாதவிட்டால் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். நாங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகின்றோம். அதுக்கு நிபுணர்களுடன் பேசலாம். நாங்கள் நிபுணர்களை நாங்கள் தேடுகிறோம், அடையாளம் கண்டிருக்கின்றோம். அவர்கள் நாங்கள் பேசி வேலை செய்ய வேண்டும். நான் குறிப்பிட்ட இந்த 4-5 தீர்மானங்கள் மீது பகிரங்கமாக உங்களுடைய மாநாட்டை சொல்லியிருக்கின்றோம். சரி, இப்பொழுது ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றோம். அதனுடைய நிலைமை என்ன? ஜெயதிலகா எங்களுடைய தீர்மானம் வந்ததுக்கு பிறகு இது ராஜபக்சாவுடைய தேர்தல் ஒன்று வரப்போவது, ஜனாதிபதி தேர்தல், நாங்கள் போராட்டம் நடத்தினால் அவருக்கு வெற்றி வந்தது சொல்லுகிறார். வெக்கம் கட்டவர்கள். அவர் ராஜகாந்திரி தான். பல விஷயம் சாதகமாக சொல்லுபவர். ராஜபக்சாவை தோற்கடிக்க வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல, சிங்களவர்கள். குடும்ப ஆட்சி, சர்வாதிகாரம், ஊழல், இப்படி எல்லாம் இன்றைக்கு பேசப்படுகின்ற முக்கியமான விடயங்கள். இந்த ஆண்டிலும் வரவு திட்டத்திலே பல கோடிகள், 1/3 மேல் ராஜபக்சா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு செலவுக்கு ஒதுக்கப்பட போகிறார். இது எவ்வளவு மோசமான நிலைமை. இதற்கு விட காண வேண்டியவர்கள் எங்களை விட சிங்களவர்கள். எங்களுக்கு வேறு நியாயங்கள் இருக்கின்றன. அதுபடியால் உடனடியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய நிலங்கள் கைப்பற்றப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இன்றைக்கு எங்களுடைய மண்ணிலேயே 11 முகாம்கள் இருக்கின்றன. நண்பர்களுடைய வீடுகளில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இன்னும் மீள குடியேற்ற போகாமல் இருக்கிறார்கள். அதே போல இந்தியாவிலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள்
1,21,000 பேருக்கு பதிவு இலக்கம் சொல்லி இருக்கிறார்கள். மோடி அரசாங்கத்தில் நாங்கள் பேசினோம். அவர்கள் ஏன் மீள பெற விரும்புகிறார்கள் இல்லை என்றால், ஒன்று அவர்களுடைய நிலத்தை ராணுவமே கைப்பற்றி வைத்திருக்கிறது, அது விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கு ராணுவ நிலத்திலிருந்து வெளியேற வேண்டும். அப்படியாத்தானே அவர்கள் மீள குடியேறலாம். இரண்டாவதாக அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. மூன்றாவதாக அப்படி மீள குடியேற்றப்படுவதற்கு வாழ்வாதாரங்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். நாங்கள் இந்த விஷயங்கள் பேசினோம். இவை அடிப்படையான நடைமுறையிலே கொண்டு வரப்பட வேண்டிய விடயங்கள். ஆனபடியால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு வருகின்ற தாய்மாருக்கும், நிலத்தை பறிகொடுத்து விட்டு அழுது கொண்டிருக்கின்ற நிலத்தில் மீள முடியாமல் இருக்கின்ற மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களால் கூட பதில் சொல்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உயிர் போகின்ற தருவாயில் நிற்பவன் மருந்தை கேட்பதை போல ஒன்றில் அவன் இறக்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும். இந்த நிலைமையை நாங்கள் இருக்கின்ற பொழுது வேறு தந்திரங்களை பேசி பிரயோசனம் இல்லை, வேறு விவாதங்களை செய்து கொண்டிருந்து பிரயோசனம் இல்லை. அந்த உயிரை எப்படி காப்பாற்றுவது, உயிர் போகாமல் எப்படி தடுப்பது, எங்கள் இனம் அழிந்து போகாமல் எப்படி காப்பாற்றுவது? இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ராணுவம் இருக்கிறது. எந்த நேரத்திலும் ராணுவம் போகலாம். ஒரு சின்ன குண்டூசி விழுந்தால் கூட அவர்களால் அது பேசப்படும், அந்த இடத்துக்கு வருவார்கள். இந்த நிலைமையைத்தான் நாங்கள் போராட்டம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து விமர்சனங்கள் செய்வது அர்த்தம் கிடையாது. அப்படி நான் சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. மிகவும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் நாங்கள் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும். நாங்களும் புலம்பெயர்ந்திருக்கிற மக்களும் ஒரு பொருள், நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்திற்கே ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அதே போல நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்புக்கு நாங்கள் உரிமையை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, இன்னும் வெளியாக இருக்கின்ற எங்களுடைய இனம் பற்றிக் கொண்ட இனத்தினுடைய நியாயங்களை ஏற்றுக்கொள்கின்ற சிவில் சொசைட்டி உட்பட்ட இயக்கங்கள், அமைப்புகள், அவர்கள் நாங்கள் இணைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றோம். எங்களுடைய மாநாட்டு பிரிவுகளை சொல்லியிருக்கின்றோம். அது அந்த செய்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு எல்லாரும் உதவியாக இருக்க வேண்டும். இதை மத்திய அரசாங்க பாரத அரசாங்கத்திலே நாங்கள் பேசும் பொழுதும் எங்களுக்கு அவை சுட்டிக்காட்டப்பட்டது. முஸ்லிம் மக்களுடைய ஆதரவை, மலையகத்தவர்களுடைய ஆதரவை, அந்த பிரதிகளை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சி அங்கிருக்கின்றோம். எங்களுடைய மாநாடு அழைக்கப்பட்டவர்கள் பேசுகிறார்கள். தலைவர்கள் விளைவிட்டால் அந்த மக்கள் மத்தியில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். தென்னிலங்கையில் இருக்க முற்போக்கு சக்திகளை இணைக்க வேண்டும். பரந்துபட்ட ஒரு முன்னணியை நாங்கள் எங்கள் போராட்டத்துக்கு முன்னர் உருவாக்க முயற்சிக்கின்றோம். இது தேவையா இல்லையா? மத்திய அரசாங்கத்துடைய ஆட்சி மாறினால் மட்டும் போதாது. அதை பற்றி தெளிவாக சொல்லுகிறோம். ராஜபக்சவை மாற்றினால் மட்டும் போதாது. அதுக்காக மாற்ற முடியாது என்று சொல்லவில்லை, கூடாது என்று சொல்லவில்லை. உடனடி பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு ஒரு மாற்றம் தேவைதான், எங்களுடைய இனம் காப்பாற்றப்படுவதற்கு. ஆனால் எங்களுடைய மண்ணிலே அதை நாங்கள் தொடர்ந்து இழந்து கொண்டு போனால், எந்த மண்ணில் நாங்கள் எங்கள் ஆட்சியை நாட்ட வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமோ அது அந்த மண்ணில் நாங்கள் நடத்துவதற்கு மண் இருக்க மாட்டாது. அது எங்கள் கையில், எங்களுடைய ஆட்சியில் ஆளுகையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதானே அந்த மண்ணிலே ஒரு ஆட்சி ஏற்பட முடியும். அது சிங்கள மண்ணாக, சிங்கள தேசமாக, பௌத்த சிங்கள நாடாக ராணுவமயப்படுத்தப்பட்டு, சிங்களமயப்படுத்தப்பட்டு, பௌத்தமயப்படுத்தப்பட்டால் எங்களுடைய தமிழம் என்று சொல்லக்கூடாது. அல்லது எங்களுடைய சுயாட்சியாக இருந்தால் அந்த நிலம் எங்கள் நிலமாக இருந்தால் தான் அதை அமைக்க முடியும். நீங்கள் அதை யோசித்து பார்க்கத்தானே வேண்டும். இன்றைக்கு அது சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு இனத்திற்கு, ஒரு மனித குலத்திற்கு, மனிதனுக்கு இருக்கின்ற அடிப்படை உரிமைகளை அழித்தொழிக்கின்ற வேலைகள் இன்றைக்கு இலங்கை நடந்து கொண்டிருக்கின்றன. இதை நாங்கள் எப்படி தடுத்து நிறுத்த போகின்றோம்? எப்படி எங்கள் நிலத்தை தமிழர் நிலமாக வச்சிருக்க போகின்றோம்? எப்படி எங்கள் மக்கள் தங்களுடைய கலை, கலாச்சாரம், மொழியை காப்பாற்றி அவர்கள் தமிழர்களாகவும், அவர்கள் வாழ்வதால் தமிழினமாகவும், அந்த தமிழருக்கு தான் தமிழராட்சி என்று சொன்னால் சரி, வெளியிலே இருந்து நாங்கள் அதை எப்படி அதை தடுப்பதற்கும் அதை உருவாக்குவதற்கும் அரசியல் ரீதியாக எப்படி மாற்றத்தை செய்வதற்கும் நான் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? எங்களை திட்டி தீர்ப்பது பிரயோசனம் இல்லை. உண்மைக்கு மாறாக யோசிப்பது பிரயோசனம் இல்லை. நாங்கள் அந்த ஒன்றுபட்ட ஒரு அணியை திரட்டுவதற்கு முயற்சிப்பதை போல
நிச்சயமாக வெளியேயும் அந்த பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இங்கே எங்கள் மக்கள் அப்படி ஒரு போராட்டத்துக்கு முன்வந்தால் அவர்களை படிப்படியாக நாங்கள் வெளியே கொண்டு வருகின்றோம். எப்படி வெளியே வந்து ராணுவத்தை மீறியவர்கள் வாக்களிக்க வருகிறார்களோ, திடசங்கல்பமாக இருக்கிறார்களோ, அந்த மக்களை மீண்டும் ஒரு பேரழிவை சந்திக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்காமல் எப்படி நாங்கள் இதை நிலையான ஒரு போராக மாற்றி நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் கவனமாக அதுக்கான பொறுப்புள்ளவர்களால் அது வகுக்கப்படுவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்திருக்கின்றோம். நாங்கள் ஒருவரை பேசி பிரயோசனம் இல்லை. நான் நீண்ட நேரம் கூட பேசிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். நானும் அதிகமாக நான் பேசக்கூடாது என்று கொஞ்ச காலத்துக்கு மருத்துவர் சொல்லியிருக்கின்றார். அதை மீறி நான் நிறைவு கொண்டிருக்கின்றேன். இதை விட எங்களுக்கு வேறு என்னவாக இருக்க முடியும்? எத்தனையோ ஆயிரம் உயிர்கள் அழிக்கப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய இடம் பறிக்கப்படுகின்ற பொழுது அதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுப்பதற்கு குரல் கொடுக்காமல் நாங்கள் இருந்து சென்று போவதால் பிரயோசனம் இல்லை. நம்முடைய நாங்கள் உழைக்கத்தான் வேண்டும். நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்கள் மிக ஒற்றுமையாக அது நடைபெறுகிற சாத்திய குறைவு இருந்தால் அதுக்கு பொறுப்பானவர்கள் ஒன்றுபடுத்துகின்ற வேலையில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அது சிலருக்கு தெரியும். பல இடங்களில் அந்த பேச்சுகள் இடம்பெற்றிருக்கின்றன. பொது இடத்தில் தங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதை சீர்குலைக்காமல் இருக்கின்ற தந்திரோபாயத்தில் நீங்கள் மிக தீவிரமாக உழைக்க வேண்டும். எங்கள் மக்களுக்கு உதவுவதை நாடுகள் எங்களுக்கு வழங்கிய அந்த உறுதியை இந்த அரசாங்கம் வடக்கு மாகாண சபையோ அல்லது தமிழர்களுடைய தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகளோ உள்ளூராட்சி மன்றங்களோ மக்களுக்கு உதவுகின்ற திட்டங்களை